ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சினிமா சர்க்கிள். 2025ல் சினிமாவை விட சினிமாவை பற்றி பேசினது தான் அதிகமாக இருந்துச்சு. சில படங்கள் நம்மளை சிரிக்க வச்சுது, சில படங்கள் சிந்திக்க வச்சுது. அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக சில படங்கள் சூப்பராக மாறிச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ண படங்கள் நல்லா இல்லாமலும் போச்சு. ஸோ இன்றைக்கி இந்த 2025ல் பேசப்பட்ட படங்களோட பார்ட் 2 பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம். ஓகே, அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பேசக்கூடிய படம் அப்படின்னா மதகஜராஜா. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்குறப்போ ஹீரோக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு சில பிரச்சனைலாம் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா இந்த படத்தோடைய லேட் ரிலீஸ் தான். 2012 இந்த படம் ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் 2025ல் தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்குறப்போ சந்தானத்துடைய ஜோக்ஸ். இந்த படத்தை பார்த்துட்டு சந்தானம் ஏன் இப்போது இந்த மாதிரியான ரோல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு கூட நிறைய பேர் பேசினாங்க. இன்னும் சில பேர் ஜோக்ஸ் எல்லாம் அவுடேட்டடாக இருந்தது, மூவியில் நிறையா லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சுன்னு கூட சொன்னாங்க. என்னதான் மிக்சட் ரிவ்யூஸ் வந்தாலும் இந்த படம் ஒரு நல்ல என்டர்டெய்னிங் மூவி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதே காமெடி ஜானரில் இந்த 2025ல் அடுத்த படம் அடல்ட் காமெடி ஜானரில் ஏ சர்டிஃபைட் படமான பெருசு. இது டென்டிகோ அப்படிங்கிற படத்தோட ரீமேக் தான், ஆனால் இது ரெண்டுத்துக்குமே ஒரே டைரக்டர் தான். இது பேசப்பட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த படத்தோட அன்யூஷுவல் ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் இது டென்டிகோ அப்படிங்கிறது நிறைய அவார்ட்ஸ் வாங்கின படம். ஸோ அது ரீமேக் ஆகுது அப்படிங்கிறப்ப பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருந்தது. அது மேக்ஸிமமாக ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஆனால் மேக்ஸிமம் அட்டம் பண்ணி ஓரளவுக்கு நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னதான் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாலும் அவங்களே ஒரு பவுண்டரி செட் பண்ணி அதை மீறாமல் இந்த படத்தை ரொம்ப அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் டிஎன்ஏ. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்குறப்போ ஹீரோவோட குழந்தைய மாற்றிடுறாங்க. ஏன் மாற்றினாங்க, அந்த மாற்றின குழந்தைய எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்க்ரீன் பிளே தான். இதில் வர டீட்டெயிலிங், இதில் வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பயங்கரமாக சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. என்ன தான் இந்த படம் ரொம்ப சூப்பராக இருந்தாலும் ஓடிடியில் வந்த பிறகு தான் நிறையா பேசப்பட்டுச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆமாம், நான் கூட ஓடிடியில் தான் இந்த படத்தை பார்த்தேன், தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜானரில் அன்எக்ஸ்பெக்டடாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆன படம் அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸ். வினோதினி, தர்ஷன், காளி வெங்கட்லாம் கூட நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் டெசராக்ட் அப்படிங்கிற சயின்டிஃபிக் கான்செப்டை பற்றி பேசியிருப்பாங்க. அது என்னென்னா, ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் 2 ஃபேமிலிஸ் இருப்பாங்க, ஆனால் அவங்க 2 பேருமே வெவ்வேறு டைம்லைனில் இருப்பாங்க. இந்த படம் ஒர்க் அவுட் ஆனதுக்கு காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவில் டைம் ட்ராவல் அப்படின்னாலே ஒன்று வாட்சை வச்சு இல்லைனா ஏதாவது மிஷினை வச்சு ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த டெசராக்ட் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பேசினது புதுமையாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஜானர் ஷிஃப்டாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ இந்த டெசராக்டை வச்சு ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் இந்த படம் பேசப்படுறதுக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் குடும்பஸ்தன். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்குறப்போ ஹீரோ ஸ்டார்டிங்கில் லவ் மேரேஜ் பண்ணிடுவார். இதனால குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும், அதுக்கப்புறம் வேலையும் போயிடும். இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாரு அப்படின்றதான் அந்த படத்தோடைய கதை. இதில் பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் ரைட்டிங், கேஸ்டிங், அப்புறம் கேரக்டரைசேஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் எனக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, போகிற போக்கில் சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க, அது நம்மளை யோசிக்க வச்சுருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு அந்த பார்க்கில் ஒருத்தர் மணிகண்டன் கிட்ட சொல்லுவார், நீ இங்கேருந்து அவங்கள வெளியில் இருக்கவங்கள பார்த்த அப்படின்னா என்ன இவனுங்க ஓடிட்டே இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுவே அவனுங்க சைட்லேருந்து நம்மளை பார்க்குறப்போ என்ன இவனுங்க வேலையே செய்ய மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பெர்ஸ்பெக்டிவ் தான் மேட்ரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதே மாதிரி அடுத்த சீனில் மணிகண்டன் கிட்ட ஒருத்தர் சொல்லி சிரிப்பார், அங்கே பாரு ஒருத்தன் தனியாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. அப்போ மணிகண்டன் சொல்லுவார், இல்லை சிரிக்கக்கூடாது, இது எல்லா நேரத்துலையும் எல்லா விஷயங்களும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப சின்னதாக போகிற போக்கில் சொல்லிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி என்னை யோசிக்க வச்சுது. அதனால தான் நிறைய பேசப்பட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி ஃபேமிலி ஜானரில் அதே அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சூப்பராக அமைஞ்ச படம், அண்ட் ஆல்சோ என்னை பொறுத்த வரைக்கும் 2025ஓட ஒரு அண்டர் ரேட்டட் மூவி அப்படின்னா மெட்ராஸ் மேட்னி.
பர்சனலாக எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி ஸ்லோவாக போச்சு தான். ஆனால் வந்துட்டு இந்த படம் ஏன் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ மென்னுக்கெலாம் வந்து நிறைய ஹீரோஸோட அந்த படத்தில் பார்க்கும்போது கனெக்ட் பண்ண முடியும். இந்த மாஸான சீன்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் இருக்குது. ஆனால் வந்து ஒரு ஃபீமேலாக வந்து ஒரு ஹீரோயினோட கனெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரேரான விஷயம். ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு நிறையவே என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. சொல்லப்போனால் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கனெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு முக்கியமான விஷயங்களா பார்க்கறது வந்து எல்டர் டாட்டரா வந்து ரோஷினி இருப்பாங்க. அவங்க சொல்ல முடியாத விஷயங்கள், அவங்க வந்து சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கனெக்ட் ஆனிச்சு. இன்னொன்று வந்து இந்த கலர் டிஸ்கிரிமினேஷன், இது வந்து இதே 2025ல வந்து மார்கன்லேயும் இந்த கலர் டிஸ்கிரிமினேஷனை பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் அதை விட இந்த மெட்ராஸ் மார்டினில் சொன்னது தான் வந்து கனெக்ட் ஆச்சு. அண்ட் ஆல்சோ அது ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி காளி வெங்கட்டா இருக்கட்டும், அதர் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப சூப்பராக ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க. ஈவன் தோ நான் அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொன்னாலும் இப்போ நிறையா பேரால் வந்து இந்த படத்தை வந்து நோட்டீஸ் பண்ணப்படுது. அதனால தான் இந்த 2025 பேசப்படுற படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து நான் இந்த படத்தை சேர்த்தேன். ஒருவேளை நீங்கள் இந்த படம் பார்க்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பைசன். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்குறப்போ, கிராமத்துலேருந்து வர ஒரு கபடி பிளேயர் இந்தியன் டீமில் விளையாடணும்னு ஆசைப்பட்றான். இந்த ஜேர்னியில் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறான், என்ன மாதிரியான பாலிடிக்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறான், இந்தியன் டீமில் விளையாண்டானா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய கதை. இது மன்னத்தி கணேசனுடைய ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கதை. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த ரியல் லைஃப் கேரக்டர்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி எடுக்கும்போது இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க அப்படின்ற மாதிரி காட்டாமல் எல்லாரையும் நியூட்ரலாக காமிச்சிருந்தது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்குறப்போ சில இடத்துல லாஜிக் மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் மற்றபடி ஓவராலாக இது ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ஸோ 2025ல் வந்த படங்களில் ஒரு 3 படங்களுக்கு வந்து ஸ்பெஷல் மென்ஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா கிஸ், 3BHK, மாஸ்க். இது 3மே டெபியூ டைரக்டர்ஸ் தான். அதுலேயும் கிஸ் வந்து நம்ம கொரியோகிராஃபர் சதீஷ் தான் வந்து டைரக்டர் டெபியூ பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஃபேண்டசி ஸ்டோரின்னு தான் சொல்லணும். அண்ட் நல்லாவும் இருந்துச்சு. அதே மாதிரி மாஸ்க்கும் கிஸ்ஸும் வந்து கவின் தான் நடிச்சிருப்பாங்க. மாஸ்க் வந்து இந்த டார்க் காமெடி ஜானர். அதில் வந்து ஆண்ட்ரியா வந்து கிரே ஷேடில் வந்து செம்ம பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது ரெண்டுமே ஓவராலாக ஒரு நல்ல படம் தான். அதே மாதிரி 3BHK, அது வந்து சித்தார்த், சரத்குமார், தேவயானிலாம் நடிச்சிருப்பாங்க. அந்த வீடு சுற்றி நடக்கிறதுனால நிறையா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. அதுவும் வந்து ஈவன் சச்சின்லாம் கூட பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது 3மே இந்த ஸ்பெஷல் மென்ஷன் கேட்டகரியில் வந்து சொல்லலாம். ஓகே, 2025ல் ரிலீஸ் ஆனதில் உங்களோட ஃபேவரட் ஃபிலிம் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா செய்திகளோட வரும் வாரங்களில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் எங்களுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எங்களுடைய இணையமான tnctamil.comலையும் இணைஞ்சிருங்க. நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். நான் மனோஜ்.